செய்திகள். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. இந்த தேர்வில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மருந்து கடைகள் வேலை நிறுத்தம். விரிவான செய்திகள். தமிழகம் முழுவதும் கடந்த மார்ச் 11ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் 9 லட்சம் மாணவ மாணவிகள் மற்றும் தனித் தேர்வர்கள் எழுதினர். தொடர்ந்து விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்து தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான பணிகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் மேற்கொண்டது. இந்நிலையில் சென்னை கோட்டூர்புரம் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகளை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். மொத்தம் 94.31% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ் பாடத்தில் 34 பேரும், ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3194 பேரும், அறிவியல் பாடத்தில் 10,476 பேரும், சமூக அறிவியல் பாடத்தில் 3,336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். ஏதேனும் ஒரு பாடத்தில் 17,132 மாணவர்கள் 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அதேபோல ஏதேனும் ஒரு பாடத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் 2,774 பேர் 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். வலி நிவாரணி மற்றும் தூக்க மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் வாங்கி அடிமையாகும் இளம் தலைமுறையை காக்க வேண்டும். உயிர்காக்கும் மருந்து விற்பனையில் முறையற்ற லாப சதவீதங்கள், அதிக தள்ளுபடிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். போலி மருந்து விற்பனையை தடுக்க வேண்டும். ஆன்லைன் மூலம் வாங்கப்படும் கருக்கலைப்பு மாத்திரைகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் கலாச்சார சீரழிவை தடுத்து நிறுத்த வேண்டும். மின் மருந்தக செயல்பாடுகள் தொடர்பான அரசாணைகளை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்தத்திற்கு அகில இந்திய மருந்தக உரிமையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நடக்கும் வேலைநிறுத்தத்தில் நாடு முழுவதும் சுமார் 12.4 லட்சம் மருந்தக உரிமையாளர்கள் பங்கேற்பதால் மருந்து கடைகளும் அடைக்கப்படுகின்றன. அதேபோல் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள 5,000 மருந்தகங்கள் உட்பட தமிழ்நாட்டில் உரிமம் பெற்ற சுமார் 42,000க்கும் அதிகமான மருந்து கடைகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளன.